வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் ஏதோ சந்தன மரத்தை பூரா காப்பாத்துறதுக்காகவே ஜெயலலிதா பிரிவு எடுத்தது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சித்திரம் என்பது உருவாக்கப்பட்டது. ஆனா கடத்தினது பூரா ஆளுங்கட்சியும் அதிகாரிகளுடைய உடந்தையோடு நடத்தப்பட்டது என்பதை நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புறேன். பேர் உட்பட தெரியும். நாங்க அப்போ புகாராவே கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சந்தன கட்ட கடத்தல் என்பதற்கு புகாராவே நாங்க கொடுத்துருக்கோம். அதை அனைத்து கட்சி பிரச்சனையா மாத்திருக்கோம். அதுக்கான ஆதார ஆவணங்கள் பூரா இருக்கு. காவல்துறை உயரதிகாரிகிட்டே கொண்டு போய் நாங்க கொடுத்துருக்கிறோம். ஆனா யார் மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்ததில்லை. பழி ஒருடம் பாவம் ஒருடம் சொல்றது மாதிரி கடத்தி கோடி கோடியா சம்பாதிச்சு, இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சர் அன்றைக்கு நாங்க இந்த குற்றச்சாட்டை எழுப்பின போதெல்லாம் இப்படி எதுவுமே நடக்கல, ரொம்ப இழிவா பேசினாரு. அதில் எதுவுமே நடக்கல, பாலியல் வன்கொடுமை எல்லாம் எதுவுமே நடக்கல. மக்கள் தான் அதிகாரிகளை தாக்கினார்கள். வாச்சாத்தி மக்கள் அனைவருமே சந்தன கடத்தல் வேலையில் தான் ஈடுபட்டிருக்காங்க. தினந்தோறும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க கூலி. அந்த காலத்துல 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. மாசத்துல 20 நாள் அவங்களுக்கு இதான் வேலை. அதனால மற்ற வேலைக்கே அவங்க போறதில்லை. இதெல்லாம் செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. வெளியில சொன்னது மட்டுமல்ல, 1992 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை அப்போதைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ தோழர் தம்புசாமி எழுப்பினார். வெளியில பேசுறது அறிக்கை விடுறது வேற விடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த பிரச்சனையை எழுப்புறாரு. எழுப்புற போது குறுக்கிட்டு பேசிய செங்கோட்டையன் அமைச்சர் அவர்கள் இதே மாதிரிதான், அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நீங்க அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக வேணும்னே நீங்க என்ன மார்க்சிஸ்டுகள், நீங்க வேணும்னே இந்த பிரச்சனையை பூரா ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க, பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்கல, நீங்க திட்டமிட்டு அவ பெயரை ஏற்படுத்துறதுக்காக நீங்க பண்றீங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. வெளியில பேசுறது வேற, சட்டமன்றத்திலே அவர் போய் தான் சொல்லியிருக்காரு.